பார்க்கலாம். ஆர்கே சில ஆர்குமெண்ட்ஸை ராமசாமி முன்வைக்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அங்கே வந்து ஒரு வேலை பார்க்கும்போது அவர் நியூட்ரலாக இருக்கணுங்கிறதானே தவிர மற்றபடி எல்லாரும் எல்லா அமைப்போடையும் சிந்தனையோடையும் தான் இருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து மறுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இது ஒரு அரசியல் கணக்கு. யோகிக்கும் மோடிக்கும் நடக்கிற இந்த போரில் இப்போது யோகியை வந்து ஒன்றும் செய்ய முடியலை. என்ன செய்ய முடியலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்வார் யாத்திரைகள் வந்து யோகி சொல்லிட்டாரு, எல்லாருமே வந்து பேர்களை வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டும், இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாம் பேர்களை டிஸ்பிளே பண்ண வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து அபேன்ஸில் வச்சிருக்கு. அப்போ யோகியை இன்றைக்கி தொட முடியாது. அப்போது அந்த போராட்டம் இல்லை என்றால் அந்த வாரம் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் மோடி இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய துணை வந்து எனக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் மோடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடத்துகிறாரு. இதற்கும் நிச்சயமாக ஆர்எஸ் மேலே காதல் ஒன்றும் மோடிக்கு கிடையாது. அவர் பிரச்சாரக்காரர் கூட மோடிக்கு மோடி மேலதான் காதல் என்பதுதான் உண்மையான நிலையா இருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவதாக ஆமா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது, இது என்ன ஆர்எஸ்எஸ் என்ன ஒரு பெனைன் அமைப்பு தானே என்ற அந்த விஷயத்துக்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்கிறது அல்ல என்று காமிக்கிறதுக்கு. ஜூலை 1947 ஜூலை 22ஆம் தேதி தான், அதாவது இன்று தானது ஆமா இன்னைக்கு தான் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து இந்த ட்ரைகலரை வந்து நம்மளுடைய பதாகையாக ஏற்றுக்கொள்கிறது, நேஷனல் ஃபிளாகாக ஏற்றுக்கொள்கிறது. ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என்னைக்கு இது பறந்துச்சு? ஜனவரி 26, 2002. என்ன கட்டாயம்? அது வந்து அந்த காலத்துல தான் இவர் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. நம்மளுடைய வாஜ்பேயி வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால 2002 ஆட்சியில் இருக்கிறது பாஜக, என்டிஏ சர்க்கார் ஆட்சியில் இருக்கிறது. அந்த சமயத்தில் மட்டும்தான் முதல் முறையாக 58 வருஷம் ஆகுது. அங்க வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சொல்றீங்க. ஆமா 1947 ஏன் இந்தியாவுடைய பிளாக் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? இந்தியாவுடைய பிளாக் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு செக்யூர்ட் பிளாக் என்ற அந்த கான்செப்ட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் முதல் பிரச்சனையா இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் ஏன் இந்தியாவுக்கு தேவைப்படாது இல்லை என்றால் வேண்டாம் என்றதுக்கு இது முதல் காரணம். அடுத்த காரணம் மகாத்மா காந்தியினுடைய அசாசினேஷன்ல இருக்கின்ற சவர்கர் அதில் ஒரு இதில் இருந்தார், ஒரு கிரிமினலாக காட்டப்பட்டு அவர் மேல அக்யூஸ்டாக இருந்தார். அக்யூஸ் நம்பர் 6 இருந்தார் சவர்கர் அந்த அசாசினேஷன்ல. அதன் பிறகுதான் சர்தார் பட்டேல் வந்து இந்த அசோசியேஷனை வந்து பேன் பண்றாங்க, ஆர்எஸ்எஸ் அசோசியேஷனை பேன் பண்றாங்க. பெரிய ஒரு நீண்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறார்கள். அதுல வந்து ஒரு காலமும் நாங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில வந்து ஈடுபட மாட்டோம் என்றும் எழுதி கொடுக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது, ஆர்கைவ்ஸ்ல எடுத்து பார்க்கலாம். அதன் பிறகுதான் இவர்களுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து இயங்கலாம் என்ற நடவடிக்கை வருது. ஆர்எஸ்எஸ் எப்பவுமே ஒரு கல்ச்சரல் அசோசியேஷன் என்றுதான் சொல்லி, கலாச்சார இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சார இயக்கம் என்றால் ஏன் நீங்கள் வந்து இந்த கலாச்சார அமைப்பை சேர்ந்தவர்களை வந்து நீங்கள் ஏன் பேட்டிக்கு இல்லை என்றால் இந்த மாதிரி டிபேட்டுக்கு அழைக்கிறீங்களோ எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்க இஎல்எஸ்ஐ நாடக மன்றத்தில் இருக்கின்ற நாட்டியம் ஆடுகின்ற பெண்மணிகளையோ இல்லை என்றால் டான்ஸ் ஆடுகின்ற நபர்களையோ இல்லை என்றால் பாட்டு பாடுகின்றவர்களையோ நீங்க அழைக்கிறது கிடையாது. இல்லை என்றால் இந்திய கலாச்சாரத்தை வந்து எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன் பண்ண எவ்வளவோ தமிழர்கள் இருக்கிறார்கள். அன்றாடம் வந்து ஒரு நபராவது ஆர்எஸ்எஸ் இருந்து எல்லா இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களையும் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லா ஊடகங்களையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கிளியராக ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் என்னவென்றால் ஒரு ஹிந்து ஸ்வராஜ் என்றதுதான் நம்மளுடைய ஒரு பாப்புலர் செக்யூலர் கான்செப்டா இருக்கிறது. அதற்கு நேர் அது வந்து டாகோரனுடைய ஐடியா ஆஃப் இந்தியா. அதற்கு நேர் எதிராக இருக்கின்ற ஒரு கான்செப்ட் தான் சவர்கரனுடைய ஹிந்து ராஷ்டிரா. இந்த ஹிந்து ராஷ்டிரா என்பது, ராஷ்டிரா நமக்கு ஹிந்தியில தான் ராஷ்டிரா என்பது அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்பது நாடு என்று வருகிறது. ஆனால் இவர்கள் நினைக்கிறது நாடு கிடையாது. இவர்கள் வந்து இவர்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் என்பது ஃபாசிஸ்ட் இட்டலியில் இருந்தும் அதே மாதிரி தேர்ட் ரைக்கிலும் இருந்து தான் வருது, ஹிட்லர் கிட்ட இருந்து தான் வருகிறது. அப்போ இவர்கள் வந்து ஒரு தலைவர், என்ன மாதிரி தலைவர், ஒரு எம்பரர் இருக்க வேண்டும். ஒரு எப்படி மோதியை வளர்த்தி கொண்டு வந்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்க வேண்டும், ஒரு எம்பரர் இருக்க வேண்டும். அவருக்கு கீழே இருக்கின்ற பிரஜைகளாகத்தான் பார்க்கிறார்கள். they are not looking at it as a country at all. அவர்கள் வந்து ஹிமாலயத்திலிருந்து கீழே வருகின்ற அனைவரும் வந்து இந்துக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஐடியாலஜின்னு உங்க பார்வையில இருந்து சில விஷயங்களை முன்வைக்கிறீங்க. இல்ல இது ரெக்கார்டட், அவங்களே ரெக்கார்ட் பண்ண என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல அப்படிங்கிறது இன்னைய ஸ்டேட்டஸ். அப்புறம் அமித் மால்வியா உள்ளிட்டவர்களாம் சொல்றாங்க இது தடை அப்போது 66ல கொண்டு வந்ததே அன்கான்ஸ்டிடியூஷனல், இன்னைக்கு அதை லிஃப்ட் பண்றதா முறையா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தடை செய்யப்படாத ஒரு இயக்கம்
அல்லது இங்க வந்து செயல்படலாம்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அதனுடைய உறுப்பினரா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். அப்போ நான் கேட்பேன், எதற்காக நீங்க வந்து எவ்வளவோ இயக்கங்களை வந்து நீங்க தடை செய்திருக்க, எதற்காக தடை செய்கிறார்கள் இயக்கங்கள் வந்து இந்தியா நாட்டில் வந்து ஏதாச்சும் கலவரம் நடக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், இல்லை என்றால் பயங்கரவாதத்துக்கு துணை போனால், இந்த மாதிரி சமயத்தில் தான் நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து தடை பண்றோம். அது வந்து மகாத்மா காந்தியினுடைய அசாசினேஷன் இல்லாத ஒரு பெரிய விஷயம் எங்க வந்துருதுன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி 1966 வந்து ஒரு பசுவதை எடுத்துக்கொண்டு டெல்லி முழுவதுமாக பத்தி எறிந்தது. அதற்கு காரணம் RSS. 1970 வந்து பிவண்டி மசாக்கருக்கு காரணம். அதுல மேசக்கருங்க எவ்வளவோ நபர்கள் வந்து இறந்து விட்டார்கள், 200க்கும் மேற்பட்ட நபர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 1980 மொராதாபாத் மசாக்கர், அதுல வந்து 100க்கணக்கான நபர்கள் வந்து அவருடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எல்கே அத்வானியுடைய ரத யாத்திரை என்னவாமா, இதெல்லாம் RSS இன்ஸ்பயர்ட் விஷயங்கள் தான். கடைசியாக RSS பத்தி மெனேஸ் டு இந்தியான்னு சொல்லிட்டு ஏஜி நூரானி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை படித்தால் நமக்கு மிக தெளிவாக தெரியும் என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுகிறதோ அந்த ப்ரூஃப் எல்லாமே இதுல வருகிறது. அதுல தான் கடைசியா what is at stake, it's not only the India, what is stake is the soul of India என்று குறிப்பிடுகிறார் அவர். நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். விஜயதரணி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கருத்தை கேட்டு வர அமுதரசன். விஜயதரணி, RSS அமைப்புல அரசு அமைப்புக்கு இருந்த அந்த பேனை லிஃப்ட் பண்ணியிருக்குது மத்திய அரசாங்கம். மத்திய அரசினுடைய ஊழியர்கள் அதில் உறுப்பினர்களாக ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கருத்தாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி தான் முதல்ல பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நீட் நிதி சர்ச்சையும் பேச இருக்கிறோம். விஜயதரணி, உங்கள் பார்வை என்ன இதில்? அதாவது RSS அமைப்பை பொறுத்தவரை அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் ஆஸ் பர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் கிடையாது. இன்னைக்கு அப்படி இந்த பேனை லிஃப்ட் பண்ணதில் ஒரு எதிர்ப்பு யாருக்காவது இருந்துச்சுன்னா அது வந்து நிச்சயமாக வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணலாமே. ஆனால் இந்த விஷயத்தில் RP ஆக்டில் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது அப்படிங்கிறத இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அது பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் அது அப்படின்ட்டு அவங்க நிரூபிக்கணும் யாருமே. அப்பதான் வந்து ஒரு தொடர்ச்சியா அரசியல் கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய தலைவர்கள் தானே பொதுவெளியில செல்லுபடியாகும். இல்ல, பொதுவெளியில RSS அமைப்பினுடைய தலைவர்கள் அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் தான் பிஜேபி தங்களுக்கான வழிகாட்டுதல்னு சொல்லுது. எல்லா தலைவர்களும் அதை சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அது ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, அது அரசியலோட தொடர்புடைய அமைப்பு அல்லன்னு மொத்தமா அப்படி ஒதுக்க முடியுமா? அப்படி பார்க்க போனா காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா INTUCன்னு ஒரு அமைப்பு இருக்கு, இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதிகமான மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து அதுல மெம்பர்ஸா இருக்காங்க, அபிஷியலாவே மெம்பர்ஸா இருக்காங்க. ட்ரேட் யூனியனா இருக்கிறது வேற அப்படின்னு ஒரு கருத்தை ஜோதிமணி சொல்றாங்க. ட்ரேட் யூனியன் எல்லாருக்கும் இருக்கு. ஏற்கனவே இப்ப வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் அமைப்புக்கு யூனியன் கிடையாது, அது அமைப்பு இருக்கு. அதே போல மாணவர்களுக்கான அமைப்பு இருக்கு. அதெல்லாம் கேள்விக்குள்ளாகல. அதே நேரத்துல இது வந்து அப்படி இல்ல, இதை நீங்க RSS அமைப்பு மாதிரியான ஒரு அமைப்பை ஊழியர்கள் அதுல இருக்கலாம்னு சொல்றத நம்ம ட்ரேட் யூனியனிஸ்டோட சேர்த்து பார்க்க முடியாது, ஒப்பிட முடியாதுங்கிறாங்க. அப்படிதான் பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கோர்ட்டுக்கு போய் வேணா ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்கட்டும். எடுத்த முடிவு அரசியல் ரீதியான முடிவு தானே, அது அரசியல் ரீதியா பேசுறதால எதிர்க்கட்சிகள் செய்ய முடியும். இல்ல, டெசிஷன் has been taken by the center. அரசியல் ரீதியா அதாவது ஒரு சென்டர், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். RSSங்கிற ஒரு அமைப்புங்கிறது ஒரு சங்கம். அந்த சங்கத்துல யார் வேணா உறுப்பினரா இருக்கலாம். அது மத்திய அரசு ஊழியரும் இருக்கலாம், மாநில அரசு ஊழியரும் இருக்கலாம், பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு இட் இஸ் an ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் விருப்பப்படுற யார் வேணா அதில் இருக்கலாம். அவங்க வந்து அந்த அமைப்பில் யோகா சொல்லி தருவாங்க, அந்த அமைப்பில் எல்லா விஷயங்களும் பல்வேறு பொதுவான விஷயங்களை சொல்லி தருவாங்க. நல்ல பல கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்கு அதை பற்றி. ஆகையால அதை ஒரு தடை செய்யப்பட்ட ஆர்கனைசேஷன் இல்லைன்னு ஆன பிறகு அதுல யார் வேணா மெம்பரா இருக்கலாமே. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி பற்றி சொல்றதும் மோடி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வரீங்க. கண்டக்ட் ரூல்ஸ்ல அமெண்ட்மெண்ட் பிரதமர் மோடி தான் கொண்டு வராரு 2014. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி பத்தி பேசுது. அப்ப இது பொலிட்டிக்கலா நியூட்ரலா இருக்க முடியுமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த முடிவின் மூலமாக ஒரு அரசு ஊழியர் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியில எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுதான்
பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியா இருக்க முடியுங்கிறது தான் உண்மை. அதனாலதான் RSS மீது இருக்கிற தடையை எடுத்திருக்காங்க. அதுதான் கரெக்ட். ஏன் தெரியுங்களா? பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டிங்கிறது அவங்க சொன்னது ரொம்ப நியாயமான விஷயம். அந்த ஜிஓவோ அந்த ஆபீஸ் மெமராண்டமோ எதுவா இருந்தாலும்